இப்போ கணக்கு ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பணம் டாபிக். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான மதிப்பு வகைப்பாட்டிற்கு வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டானது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது 100. 200 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது 200. நெக்ஸ்ட் 500 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது 500. நெக்ஸ்ட்டு பொருளின் மதிப்பிற்குரிய சரியான பண தொகுப்பை டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. 120 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறத டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 120 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 360. செகண்டாக இருக்கிறத டோட்டல் பண்ணால் 360. நெக்ஸ்ட்டு 235. ஸோ அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது. இதை நம்ம பணத்தை பிரிக்கணும். மேலே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி 500 நோட்டு, 200 நோட்டு, அதுக்கப்புறம் 100, 50, 20, 10 இந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதில் இருக்கிற காயின்ஸை மட்டுமே வச்சு நம்ம இதை பிரிக்கணும். 345 ரூபா அப்படின்னா அதை எந்தெந்த நோட்டெல்லாம் 10 ரூபா நோட்டா, 500 நோட்டா, இல்லை 200 நோட்டா, எதை யூஸ் பண்ணி நம்ம 345 பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து காமிக்கணும். 345 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 200, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 20, 20, 5. 600 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம 100 100ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 600 கிடச்சிரும். 100, 100 ஏன்னா 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 600 கிடச்சிரும். எல்லா பாக்ஸ்லேயும் 100 100. 535 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 200, அதுக்கப்புறம் 100, 100, 100, அதுக்கப்புறம் 20, 10, 5 இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் 535 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 870 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 500, 200, 100, 50, 10, 10. மதிப்பு வகைப்பாட்டை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் முன்னாடி பண்ண மாதிரியே தான். 465 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 100, 100, 100, 100, 50, 10, 5. 1623 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 500, 500, 500, அதுக்கப்புறம் 100, 20, 2, 1. நெக்ஸ்ட்டு 3050 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 500, 500, 500, 500, 500, 500. இது நம்மளுக்கு 3000 ரூபாய் கிடைக்கிது. அதாவது 6500 இருக்குங்களா. ஸோ அது 3000. அதுக்கப்புறம் 50, 3050. நெக்ஸ்ட்டு 2525. சேம் இதை 5 500 நோட்டாக எழுதிக்கிறோம். 500, 500, 500, 500, 500. நெக்ஸ்ட் என்னென்னா 20, 5, 25, 20, 5ன்னு பிரிச்சிடறோம். விலை குறைவான பொருளை டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது 250. ஃபஸ்ட்டு இருக்கிறது 200. இதில் குறைவானது 200. ரெண்டாவதில் 125 தான் குறைவானது. 110 குறைவானது. 100 குறைவானது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விலை அதிகமான பொருளுக்கு எல்லோ கலரும், விலை குறைவான பொருளுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம குறைவானதுக்கெல்லாம் ப்ளூ கலர் பண்ணிக்கலாங்களா. 30 இருக்கிறதுலையே இதில் குறைவானது. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அதிகமானதுக்கு. இதில் எது அதிகமானதுன்னா 600. அப்போ இதுக்கு நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுல எது அதிகமானது அப்படின்னா 900. அதுக்கு நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 250 தான் இருக்கிறதுலே குறைவானது. நீங்கள் ப்ளூ கலர் ஒரே கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் குறைவான பொருளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர். அதிகமானதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லோ கலர். இப்போ குறைவானது எது? 375 ப்ளூ கலர். அடுத்து இதில் குறைவானது பார்த்தோம்னா
90. அடுத்தது அதிகமானது அடிச்சுக்கலாம். இதில் வந்து 950 தான் வந்து அதிகமானது. இதில் வந்து 850. நீங்கள் வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உமா விலை மலிந்த பட்டாடை வாங்கினாள் எனில் அதன் விலை. இருக்கிறதுலையே ரொம்ப லோ காஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 600 தான். அப்போ நம்ம 600 எழுதிக்கலாம். வீணா வந்து உமாவை விட 900 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. அப்போ உமா 600க்கு வாங்கியிருக்காங்க. அதோட 900 கூட்டினோம்னா 1500 ரூபா இருக்கிறத வாங்கியிருக்காங்க. அப்புறம் கவின் விலை உயர்ந்த ஆடை வாங்கினான் எனில் அதன் விலை. இருக்கிறதுலே விலை அதிகமானது 9000. விடை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்கூட்டி மேலே கொடுத்துட்டு இருசக்கர வாகனம் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பீட்டர் மிகவும் விலை உயர்ந்த 2 சக்கர வாகனம் வாங்க விரும்பினார் எனில் அவர் எந்த வாகனத்தை வாங்கியிருப்பார்? ரொம்பவே விலை அதிகமானது எது? 2,50,000. அப்போ இவன் யார் பீட்டர் வாங்க நினச்சது 2,50,000. நெக்ஸ்ட்டு 2,50,000 அந்த வாகனம் என்ன? 5வது வாகனம். நீங்கள் 2,50,000 எழுதிக்கலாம். இல்லைனா எந்த வாகனம் கேட்டிருக்காங்க, அதனால் வாகனம் 5ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரஹீம் மிகவும் விலை குறைவாக உள்ள 2 சக்கர வாகனத்தை வாங்க நினைத்தார் எனில் அதன் விலை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் விலை குறைவானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 50,000 தான் விலை குறைவானது. அப்போ வாகனம் 4 வாங்கியிருப்பாங்க. அப்போ 2வது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வாகனம் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க 4. அதுக்கடுத்து 2 வாரங்களுக்கு முன்பு 75,000க்கு விற்ற 2 சக்கர வாகனத்தின் விலை தற்போது 85,000 எனில் எவ்வளவு விலை உயர்ந்துள்ளது? இது 2 கழிச்சா கிடச்சிடும். 10,000 ரூபா வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 வாரங்களுக்கு முன்னர் 80,000 விலையுள்ள 2 சக்கர வாகனம் 10,000 குறைந்து தற்போது விலை மலிவாக உள்ளது எனில் அந்த வாகனம் எது அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டாக ஒரு வாகனம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து 80,000லேருந்து 10 ரூபா குறைஞ்சி 70,000 வந்திருக்கு. அப்போ வாகனம் 1. நெக்ஸ்ட்டு மனோஜிடம் 1,00,000 உள்ளது எனில் அவரால் வாங்கக்கூடிய விலையில் உள்ள 2 சக்கர வாகனங்கள் எவை? இப்போ 1,00,000 ரூபா இருக்குன்னா அவங்க எந்தெந்த வண்டியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது என்ன? வாகனம் 1, வாகனம் 3, வாகனம் 4. இது 3ஐயுமே அவங்க வந்து எழுதிக்கலாங்களா? வாகனம் 1 வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வாகனம் 3 வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வாகனம் 4 வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விடையலின்னு கொடுத்துருக்காங்க. பொருட்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ராஜாவிடம் 22,000 உள்ளது எனில் அவர் எந்தெந்த பொருட்களை வாங்க முடியும்? இப்போ உங்கள்கிட்ட 22,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கிற எல்லா பொருளும் நம்மளால் வாங்க முடியுமா? மேபி அவங்க எதெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிற பொருள் 14,000, அதாவது பொருள் 1. அதுக்கப்புறம் 22,000 விட கம்மியாக இருக்கிறது பொருள் 2. அப்போ பொருள் 2. அதுக்கப்புறம் எது கம்மியாக இருக்குன்னா பொருள் 4. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா பொருள்னு ஃபுல்லாக எழுதிட்டு 1, பொருள் 2, பொருள் 3. அப்போ 1, 2, 3 வந்து அவங்க வாங்குவாங்க. சிவாவிடம் 25,000 உள்ளது. அவர் பீரோ மற்றும் சோஃபா வாங்க மேலும் அவருக்கு எவ்வளவு தொகை வேண்டும், அதாவது தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பீரோ எவ்வளோ அப்படின்னா 12,000. சோஃபா எவ்வளோ அப்படின்னா 14,000. ரெண்டையும் நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 6, 2 26,000 ரூபா கிடைக்குது. அப்போ இவங்க வச்சுருக்கிறது 25,000 ரூபா. மீதி அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அப்போ தேவைப்படும் தொகை 1000. நீங்கள் வந்து கழிச்சு எழுதணும். 26,000 மைனஸ் இங்கே எழுதுகிறேன். தேவைப்படும் தொகை 26,000
மைனஸ் அவங்கக்கிட்ட இருந்த காசு 25,000. அப்போ எவ்வளோ வேணும்? 1000 ரூபாய். நீங்கள் வந்து இதை ஸ்டெப்பாக எழுதணும். பீரோ 12,000, சோஃபா வந்து 14,000, ரெண்டையும் கூட்டினா 26,000. அப்போ தேவைப்படும் தொகை 26,000 மைனஸ் 25,000 ஈக்குவல் டு 1000. நெக்ஸ்ட்டு புவனா தனக்கும் தன் உறவினர்களுக்கும் 4 பேர் வீட்டிற்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு அதாவது இது டைனிங் டேபிள். ஸோ அதை வந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ புவனா மற்றும் உறவினர்கள் 4 பேர். அப்போ இவங்களோட டோட்டல் எவ்வளோ? 5 பேர். இதை நீங்கள் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு புவனா ப்ளஸ் தன் உறவினர்கள் புவனா ப்ளஸ் உறவினர்கள் 4 பேர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். ஃபுல்லாக எழுதிட்டு டோட்டலாக கிடைக்கிறது 5 பேர். இப்போ இவங்க 5 பேருக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா 5 பேருக்கு வாங்கினால் எவ்வளோ? இதோட ரேட்டு வந்து 9,000. அப்போ 9,000 பெருக்கள் 5. அப்போ 9×5 45. அப்போ அவங்களுக்கு வந்து 45,000 ரூபா செலவாயிருக்கும். 45,000 பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். குழலியிடம் 65,000 உள்ளது. அவர் மேற்கண்ட அனைத்து பொருட்களையும் வாங்கினால் மீதி அவளிடம் எவ்வளவு இருக்கும்? அப்போ நீங்கள் எல்லா பொருட்களோட பெயரை எழுதிக்கிட்டு அதை வந்து டோட்டல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருந்துச்சு? 12,000 ரூபாய் இருந்துச்சு. 14, 12 அந்த பீரோ, சோஃபா அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. 9,000. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து 25,999. அதாவது அது என்னென்ன பொருள்னு நீங்கள் மேலே பார்த்து எழுதிட்டு இது எல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 60,999 கிடைக்கிது. அப்போ மீதி எவ்வளோ வேணும்? நீங்கள் வந்து இந்த பொருட்களோட பேர் எழுதி இதை எழுதி டோட்டல் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மீதமுள்ள பணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் 65,000 இருந்து 60,999 கழிச்சிங்க அப்படின்னா வந்து 4,001 கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சென்டென்ஸாக எழுதுங்க. மீதமுள்ள பொருள் போட்டு 65,000 மைனஸ் 60,999. அப்போ 4,001 வந்து கிடைக்குது. 201. அப்போ அவங்களுக்கு வந்து மீதி அவளிடம் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னா 4,001 ரூபாய் இருக்கும். நீ உன்னிடம் உள்ள 100 ரூபாயை 4 நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நண்பனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25. 500 ரூபாய் நோட்டை 5 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 100. உன்னிடமுள்ள 500 ரூபாயை 10 நபர்களுக்கு சமமாக பிரித்தாள் அப்படின்னா 50 ரூபா கிடைக்கும் ஒருத்தருக்கு. வகுத்து விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 880 ரூபா 4 பொருள். எத்தனை பொருள்? அப்போ நீங்கள் 4 புத்தகத்தின் விலைன்னு போட்டு எவ்வளோ? 880. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஒரு புத்தகத்தின் விலை. அப்போ கீழே எழுதும்போது ஒரு புத்தகத்தின் விலைன்னு எழுதி 880 வகுத்தல் 4 இதை வகுத்தீங்க அப்படின்னா 220. அப்போது ஒரு புத்தகத்தின் விலை 220. வந்து பேக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே ரேட் வந்து 600 ரூபா. 3 பேக்கோட ரேட் வந்து 600 ரூபா. அப்போ 3 பைகளின் விலை 600. அப்போ ஒரு பையின் விலை 600 வகுத்தல் 3. அப்போ 1 3 3 2 3 6. அப்போ ஒரு பேக்கோட ரேட் எவ்வளோன்னா 200 ரூபா. நீ உன்னிடம் உள்ள 900க்கு 5 குடை வாங்கினால் எனில் ஒரு குடையின் விலை எவ்வளோ? அப்போ 5 குடை விலை வந்து 900. நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு குடையின் விலை ஈக்குவல் டு 900 வகுத்தல் 5. அப்போ நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, மீதி 4 40, 8 5 40, 0. 1080 ரூபா ஒரு குடையோட ரேட்டு.
5 பணச்சீட்டுகளின் விலை 1200 எனில் 5 பயணச்சீட்டோட விலை 1200. அப்போ ஒரு பயணச்சீட்டோட விலை 1200 வகுத்தல் 5. நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5, மீதி 2 20, 4 5 20, 0 140 ரூபா ஒரு பயணச்சீட்டோட விலை. அதை வந்து நீங்கள் நல்லா வகுத்தீங்க அப்படின்னா தான் 1200 5ஆல் வகுத்தீங்க. அந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. 4 5 5, 2 5 10, மீதி 20, 4 5 20, 0 240. நல்லா பார்த்துக்கோங்க. 240 ஆன்சர் வந்து. மகிழுந்தில் பயணம் செய்வதற்கு செலவான தொகை 4900. மகிழுந்தில் பயணம் செய்வதற்கான தொகைன்னு எழுதிக்கோங்க. 7 நண்பர்கள் பிரித்து கொண்டனர். அப்போ 7 பேர் பிரித்தாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகை கொடுப்பர். அப்போ இந்த ஒருத்தருக்கான தொகைன்னு நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு 4900 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 7 7 49. அப்போ ஆன்சர் வந்து 700 ரூபா ஒருத்தங்களுக்கு வரும். 700. ஒரு சிறிய பெட்டியில் 8 சோப்பு கட்டிகள். ஒரு பெட்டியில் 8 சோப்பு கட்டி. நெக்ஸ்ட்டு வைக்க இயலும் எனில் 640 சோப்பு கட்டிகளை வைப்பதற்கு அருளிற்கு எத்தனை சிறிய பெட்டிகள் தேவைப்படும். அப்போ 640 சோப்பு கட்டி இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா எத்தனை பெட்டிகளோட கணக்கு வேணும். ஸோ நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 8 8 8 64. அப்போ நம்ம 8 8 680 சோப்பு கட்டிகளை 8 8 பிரித்தோம் அப்படின்னா 80, அதாவது ஒரு பெட்டியில் 8 தானே வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து 80 சிறிய பெட்டிகள் தேவை. இப்போ லாஸ்ட்டாக 80 சிறிய பெட்டிகள் தேவை. 6 நபர்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இன்ப சுற்றுலா செல்வதற்கு போக்குவரத்திற்கு 9600. அப்போ நீங்கள் எழுதும்போது போக்குவரத்து 9600. அதுக்கடுத்து இதர செலவு 9000. உணவுக்கு 7800. அவங்க வந்து ஒரு நபருக்கு எவ்வளோ ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. 6 நபர்கள் போயிருக்காங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம டோட்டல் பண்ணி 6ஆல் வகுத்தோம்னா கிடச்சிடும். 0 0. அடுத்தது 12 12 2 14. 8ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 14. மீதி 1 9 1 10 10 9 19 19 7 26. அப்போ 26400 வந்து கிடைக்கிது. அதாவது மொத்தமாக இந்த 6 பேர் செலவு பண்ணது. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 24, மீதி 2 4 24 2 0. அப்போ நீங்கள் லாஸ்ட்லாம் எழுதும்போது ஒரு நபருக்கு செலவான தொகை அப்படின்னு போட்டு 4400. இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் போடணும். இதெல்லாம் எழுதி டோட்டல் பண்ணிட்டு ஒரு நபருக்கு ஆகும் செலவுன்னு போட்டு இதை எழுதி டிவைட் பண்ணி 4400 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். உனக்கு பிடித்த உணவுகளின் பெயரையும் அவற்றின் விலையையும் எழுதி பற்று சீட்டை தயார் செய்க. நீங்கள் வந்து உணவு பொருள் உணவுன்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் விலை. ஒரு வேளை உங்களுக்கு பூரி பிடிக்கும் அப்படின்னா இப்போ வந்து அது 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு தோசை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 10 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 15 ரூபா. இந்த ரேட்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பூரி தோசையோட விலை எவ்வளோ அப்படின்னு போட்டு பூரி 20, தோசை 10, அப்போ 30 ரூபா. இதுலேருந்து நம்மளுக்கு கூட்டல் கிடைக்கும். அதுவே கழித்தல்னா தோசையை விட பூரி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 20 - 10
ரூபா வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் கழித்தல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களாக ஒரு உணவு விலை ஒரு பட்டியல் தயார் செஞ்சு அதுலேருந்து கூட்டல் கழித்தல் வகுத்தலுக்கான இதை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ மேபி 8 தோசைகளோட விலை 80 ரூபா, அப்போ ஒரு தோசையோட விலை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியும் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்களே பண்ணலாம். எண் பக்கம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வரைக்கும் நம்ம பணத்தில் என்னென்னா பார்த்தோம். இப்போ 200 எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கொஷின் போடலாம். 100 + 100ன்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தோசை ரேட்டு வந்து 10 ரூபா. அப்போ 4 தோசையோட ரேட்டு வந்து 10 × 4 40. ஸோ இந்த மாதிரி நீங்களாக கணக்குகளை உருவாக்கி அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கலாம். உங்களோட பக்கத்தில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அது. சுற்றளவு 12 சென்டிமீட்டர் கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு. சுற்றளவுக்கு வந்து எது 12 சென்டிமீட்டருக்குன்னா ஆப்ஷன் இ. 14க்கு அருகில் உள்ள 10ஐ தேர்ந்தெடு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 20க்கு சமமானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. குறைவான பரப்பளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு, ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்டு பின்வருவற்றுள் எண்வரிசை அல்லாததை தேர்ந்தெடு, ஆப்ஷன் இ. மேலே அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சமமானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ 2வதாக இருக்கிறது. சாரி, அவங்க வந்து 115 மேலே கொடுத்துருக்காங்க இதை டோட்டல் பண்ணால். அப்போ கீழே 115 வருது, ஆப்ஷன் இ. அதிகமான பரப்பளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு, ஆப்ஷன் ஆ. 2வதுக்கு வந்து 325 / 5 மதிப்பை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 325 6ஆல் வகுத்தோம்னா 6 5 30, மீதி 2 25. அப்போ 5 25 65 கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 3வது 750க்கு சமமானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எது வந்து 750 கிடைக்குதுன்னா 2வதாக இருக்கிறது. அடுத்தது ஆனந்தி தன் அத்தையுடன் ஊட்டி மலர் பூங்காவிற்கு சென்றால் ஒவ்வொருவருக்கும் நுழைவு கட்டணம் 75 செலுத்தி பூங்காவினுள் சென்றார்கள். 5 மீட்டர் பக்களவுள்ள சதுர பாத்திகளில் விதவிதமான வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்கியதை கண்டு ரசித்தனர். இப்போ ரோஜா பாத்தி ஒன்றின் பரப்பளவை தேர்ந்தெடு. பக்க அளவு வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பரப்பளவு 2 பக்கத்தை பேருக்குன்னா கிடைக்குமா, 5 25, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆனந்தி சென்ற மலர் பூங்கா எங்குள்ளது, ஊட்டியா. அப்போ ஓ வந்து 15வதாக இருக்குது, அப்போ 15. டி வந்து 20வதாக இருக்குது, ஒய் வந்து 25வது லெட்டராக இருக்குது, அப்போ செகண்ட் ஆப்ஷன். மலர்விழி தன் அப்பா அம்மா மற்றும் தம்பியுடன் மலர் பூங்காவிற்கு சென்றால் நுழைவு கட்டணம் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும். அவங்க 4 பேர் அப்படின்னா ஒருத்தருக்கு 75 ரூபா. அப்போ 4 பேர்னால் 75 × 4, 5 20க்கு 0, மீதி 2, 7 28 2 30, அப்போ 300 ரூபா, ஆப்ஷன் இ. தேங்க்யூ.